அடுத்த கேள்வி நோக்கி நகரும். அப்ப இது தொடர்பாக இன்னும் பல விடயங்கள் பார்ப்போம். அடுத்தடுத்த முடிவுக்குள்ள அந்த கேள்விகள் வருகின்ற போது பார்த்தோம். அரச உத்தியோகத்திலிருந்து சம்பளங்கள் இருந்து கழிக்கப்படுகின்ற நியதி சட்ட முறையான கழிப்பினவுகள் இரண்டினை பேரெடுக்க. பொதுவாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் என்ற வகையில நிதி பிரமாணம் 238 சொல்ல வருகின்ற அரசாங்க உத்தியோகத்திற வேதனங்களிலிருந்து கழிக்கப்படுவதை வேதனங்களிலிருந்து கழிக்கப்படுபவை வேதனங்களில் இருந்து கழிப்படுபவை அப்படி கழிக்கக்கூடிய விடயங்கள்ல நிதி பிரமாணம் 238 2 வகையாக பிரிக்கிறது. ஒன்று நியதி சட்ட கழிப்பினம். நியதி சட்ட கழிப்பினம். இரண்டு நியதி சட்டமற்ற நியதி சட்டமற்ற நியதி சட்டமுறையற்ற கழிப்பினம். இதுதான் கடந்த அபிவிருத்தி உத்தியோகத்திற்கான பரீட்சை வினா. வேதனங்களிலிருந்து கழிப்படுகின்ற 2 கழிப்பினவுகளும் எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும். இதான் கேட்ட கேள்வி. அப்ப அதுக்கு எழுதி வச்சுக்க முத்திரை கட்டணம், விதவைகள் அனாதைகள் ஓய்வூதியம் என்ற உதாரணங்களை சொல்ல வராங்க. அது பிள்ளை. சம்பளங்களிலிருந்து கழிக்கப்படுகின்றவைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? அதுக்கு விட நியதி சட்ட முறையான கழிப்பினவுகள், நியதி சட்ட முறையற்ற கழிப்பினம் தான் விட. ஓகே, இடையில கோல் வந்துச்சு. அப்போ ஒரு வேதனங்களில் இருந்து கழிக்கப்படுகின்ற கழிப்பினவுகளை கேட்டால் இதுக்குள்ள வரக்கூடியது எழுதிடாதீங்க, அது விடையாகாது. வேதனங்களிலிருந்து கழிக்கப்படுகின்ற கழிப்பினவுகள் இரண்டியவை. ஒன்று நியதி சட்ட முறையான கழிப்பினவு, மற்றொரு நியதி சட்ட முறையற்ற கழிப்பினவு. நியதி சட்ட முறையான கழிப்பினவுக்கு உதாரணம் 2 தருக, அது வேற கேள்வி. நியதி சட்ட முறையற்ற கழிப்பினவுக்கு உதாரணம் தருக, அது வேற கேள்வி. தயவு செய்து ஒரு கேள்வியை சரியா புரிஞ்சு விட எழுத பாத்துருங்க சார். இதுக்குரிய ஆன்சர் எப்படி சார் வரும்? அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் நான் கதைக்கல, இனித்தான் கதைக்கணும். இப்ப நான் என்ன கதைக்குது, வேதனங்களிலிருந்து கழிக்கப்படுகின்ற கழிப்பினவுகள் எவை என்று கேட்டா விடை எழுதோனும் நியதி சட்ட முறையான கழிப்பினவு, நியதி சட்ட முறையற்ற கழிப்பினவு. இங்க தெளிவா கேள்வி. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? நியதி சட்ட முறையான கழிப்பினவுகள் 2 தருக, அதுக்கு வேற கேள்வி இனிதான் பார்க்க போறோம். அதுபோல நியதி சட்ட முறையற்ற கழிப்பினவுகள் 2 தருக, அது வேற கேள்வி. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா, நியதி சட்ட முறையான கழிப்பினவுகள் என்று கேட்டா அதுக்குள்ள வார உதாரணங்களை கேட்டா அதுக்கேற்ற மாதிரி விட சொல்லுவோம். அப்படி அல்லாமல் சம்பளங்களில் இருந்து கழிக்கப்படுகின்ற கழிப்பினவுகள் எவ்வாறு அழைக்கப்படும், அல்லது அதனுடைய வகுதிகள் எவை, அதனுடைய பாகுபாடுகள் எவை, அதன் பிரதான வகுதிகள் 2ஐயும் குறிப்பிடுக, இதை கேட்டா நியதி சட்ட முறையான கழிப்பினவு, நியதி சட்ட முறையற்ற கழிப்பினவு சொல்லுவோம். என்ன நியதி சட்ட முறையான கழிப்பினவு? ஒன்று, நாங்க விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய நிதியத்திற்கான விதவைகள் அனாதைகள் ஓய்வூதிய அறவீடு, நம்ம எல்லாருக்குமே WOP விடோ அண்ட் ஆர்ஃபன்ஸ், அதுக்காக அறவிடுகின்ற அறவீடு. அதுபோல அரசாங்க சேவை சகாய நிதிய அறவீடு. செமி கவர்மெண்ட் இருக்காக்களுக்கு WOP மாதிரி PSPF அறவிடுவாங்க. தனியார் கம்பெனிகள்ல EPF அறவிடுற மாதிரி அரச கூட்டுத்தாபனங்கள், அரச கம்பெனிகள், நியாயாதிக்க சபைகள், அதிகார சபைகள் இப்படியானது இருக்காக்களுக்கு அறவிடுறது அரசாங்க சேவை சகாய நிதிய அறவீடு, பப்ளிக் சேவிஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்டாக இருக்கு. மூன்றாவது முத்திரை கட்டண அறவீடு. முத்திரை கட்டண அறவீடு. நான்காவது வருமான வரி அறவீடு. அல்லது உழைக்கும் போதான வரி, பேயி டெக்ஸ், அப்படியான அறவீடு. ஐந்தாவது
உயிர் வாழ்வு காப்புறுதிக்கான அறவீடு. உயிர் வாழ்வு காப்புறுதிக்கான அறவீடு. இப்ப நமக்கு அக்ரஹாரம் நாம இப்ப பேர் வச்சுக்கிறோம். அதுக்கு முதல் வேற பேர் இருந்திருக்கீங்க, அதுக்கு முதல் வேற பேர் இருந்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் உயிர் வாழ்வுக்கான காப்புறுதிக்கான அறவீடு. இந்த 5ஐயும் நாங்க சொல்லுவோம் நியதி சட்ட முறையான கழிப்பனவுன்னு சொல்லுவோம். நாங்க விரும்பிய விரும்பாமல எல்லாருமே 125 ரூபாய் விரும்புறாள். வெள்ளி திட்டம் 300, தங்க திட்டம் 600. அது நாம கட்டுறது நம்மட விருப்பம். ஆனா 125 ரூபாய் கம்பல்சரி. வருமான வரி யாராவது அரசாங்க உத்தியோகத்தர் 1 லட்சம் ரூபாய் விட அதிகமாக வேதனம் பெறுகின்ற பொழுது அவர் பேயி டெக்ஸ் செலுத்துவார். அதுபோல அவர் அரசாங்கத்துக்கு மேலதிகமாக வருமானத்தை அவர் பெற்றுக்கொண்ட பிற வழிகளூடாக தன்னுடைய வேதனத்தில் இருந்தே வருமான வரியை செலுத்துமாறும் அவர் கூறலாம். 25,000 ரூபாவுக்கு மேலே சம்பளம் பெறுகின்ற உத்தியோகத்தர்கள் எல்லோரும் 25 ரூபாவை முத்திரை கட்டணமாக செலுத்த வேண்டும் என்பது 1530 இலக்க அதிவிசேட வர்த்தமானியில் சொல்லப்பட்ட விஷயம். எனவே இப்படியான அறவீடுகளை நாங்க நிதிப்பிரமாணம் 238 பிரிவின் பிரகாரம் நியதி சட்ட முறையான கழிப்பனவுகள் சொல்றோம். அது போல நியதி சட்ட முறையற்ற கழிப்பனவுகள் நமக்கு தெரியும். விழா முற்பண அறவீடு, விழா முற்பண அறவீடு. அதுபோல தேசிய காப்புறுதி கூட்டுத்தாபன ஆயுட்காப்புறுதி கட்டணம். அதுபோல தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அறவீடு, தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் அறவீடு. அதுபோல வீடமைப்பு கடன் அறவீடு, வீடமைப்பு கடன் அறவீடு. அதுபோல அரசாங்க நன்கொடைகள், அரசாங்க நன்கொடைகள். இப்படியாக 8 விடயங்கள் இருக்குது. லோகார் சீமாட் இந்தியத்திற்கான அறவீடு அப்படிலாம் போகும். எல்லாவற்றையும் முழுமையா பாடமாக கொண்டுச்சா பிறகு ஒன்றுமில்லா போயிரும் என்பதாலே இதுல 5 விடயங்களையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். எனவே பொதுவாக வேதனங்களில் இருந்து கழிக்கப்படுகின்ற கழிப்பனவுகள் 40% எல்லைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். 40% எல்லை என்பது ஒரு அடிப்படை சம்பளத்தினுடைய 40% மேலே எந்த ஒரு அறவீட்டையும் செய்ய இயலாது. ஆனால் இந்த ரெண்டையும் நியதி சட்ட முறையான நியதி சட்ட முறையற்ற கழிப்பனவுகளை மேற்கொள்வதற்கு இந்த 40% என்கின்ற எல்லை பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. அந்த விழா முற்பணத்தையோ அல்லது தேசிய காப்புறுதி கூட்டுத்தாபனத்தில் நாங்க செய்த ஆயுட்காப்புறுதிக்கான கட்டணத்தையோ தேசிய வீடமைப்பு அதிகார சபையில யாராவது ஒருவர் பெற்றுக்கொண்ட கடனுக்கு பிணையாளியாக நின்றாலோ அல்லது வீடமைப்பு கடன் ஒன்று நாங்க பெற்றிருந்தாலோ அல்லது அரசாங்கத்துக்கு ஏதாவது நன்கொடைகள் செலுத்த வேண்டும் என்றிருந்தாலோ அல்லது லோகார் சீமாட்டி நிதியத்தில ஆயுட்காப்புறுதி பத்திரங்களை அடமானமாக வைத்து நாங்க கடன் பட்டிருந்தாலோ அல்லது ஏதாவது சங்கங்களை அமைத்து அந்த சங்கங்களுக்கு நாங்க அந்த சந்தா பணத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தாலும் இப்படியான சூழ்நிலைகள்ல நாங்க அறவிடுகின்ற அந்த அறவீடுகளும் 40% எல்லையை பார்க்க வேண்டிய தேவை அற்றதாக இருப்பதோடு அவை நியதி சட்ட முறை அற்ற கழிப்பனவுகளாகவும் நாங்க பார்த்து கொள்வோம். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாங்க நிறுத்திக் கொள்ளலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை கேட்பதற்கு உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தந்து கொள்றேன். எஞ்சிய கேள்விகள் இன்னும் ஒரு முடிவு இருக்குது, அதை நான் பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி கேளு, எதுவும் கேள்வி இருந்தா கேட்டுக்கொள்ளும், தாராளமா கேட்கலாம். சார் அந்த WOP இருக்கு தானே, அதுவும் அடுத்த முத்திரைக்குரிய அறவீடுகள் வந்துட்டு 40% கருத்தில் கொண்டுதான் அறவிடுவாங்க சம்பளத்துல. இல்ல 40% எல்லையெல்லாம் பார்க்க மாட்டோம். நான் சொன்ன எதுக்குமே 40% எல்லை என்பது பார்க்க தேவையற்றது. எதுக்கும் பார்க்க மாட்டாங்களா சார்? 2 இதுக்கும் நியதி சட்ட முறையற்றது, நியதி சட்ட முறையான கழிப்பனவுகளும்
நியதி சட்ட முறையற்ற கழிப்பினவுகளுமாக மொத்தம் 13 அறவீடுகள் இருக்குது. இந்த 13க்கும் 40% பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி என்ன சார்? வேற எது சார்? அடுத்த கிளாஸ்ல இத பேப்பரை முடிச்சு போட்டா நீங்க அடுத்த பேப்பர் பார்ப்பீங்க? இல்லை, இந்த பேப்பரை முழுமையா முடிச்சுட்டு தான் 2வது மொடியூலுக்கு போகணும். மொடியூல் போட்டுருப்போம், ஆனால் பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்றதுக்காக 2 மொடியூலையும் பார்த்தா அவங்களோட முழு சிலபஸும் கவர் ஆகிடும். பார்த்துட்டு தான் போறோம், விட்டுட்டு போயில ஜம்ப் பண்ணல. இப்ப அந்த சம்பளம் லீவ் கூட போனா சம்பளங்கள் அந்த லீவ் நம்ம கூடுதல் எடுத்தோன்னே சம்பளங்கள் வட்டிப்படுது தானே, அப்ப அதெல்லாம் எதுல சார் வரும்? அது நியதி சட்ட முறையற்ற கழிப்பினவு 8 விஷயம் இருக்குன்னு சொன்னேன் தானே. அதுல 5 எழுதியிருக்கேன். 6வது லோகார் சீமாட்டி நிதி அறவீடு, 7வது சந்தா அறவீடு, 8வது அவரை நோப்பே ஹாப்பே சர்சார்ஜ் மேலதிக கட்டண அறவீடு. அது 8ம் இந்த 40% உட்படாத அறவீடுகளாக இருக்கு. ஓகே சார், தேங்க்ஸ். நான் சொல்ற எல்லாம் விதி பிரமாணம் 238 அதனுடைய உபபிரிவு 5 இதற்கு ஆதாரமாக அமையும். இதுக்குரிய விட 5ல 2 சரிதானே சார்? அதாவது இப்ப இதுல டார்கெட் என்னண்டா, நியதி சட்ட முறைக்குள்ள வருகின்ற அறவீடுகளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வைக்கிறது தான் இதுல டார்கெட். அதுக்காக அந்த 2ன்றதை விடுத்து நாம உங்களுக்கு தெரியும் கேள்வியில பெற்ற ஒற்றை விடை, 2 விடை, 3 விடை, 4 விடை. இந்த கேள்வி பேப்பரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், முதல் 5 கேள்வியும் ஒற்றை விடை, அடுத்த 5 கேள்வியும் 2 விடை. புள்ளி முதல் கேள்விக்கு 2 புள்ளி, பிறகு 4 புள்ளி, பிறகு 6 புள்ளி, பிறகு 8 புள்ளி. இந்த முறை இப்படி மாத்திக்கொண்டாங்க. சில வடகிழக்கு மாகாணம் மாத்திக்கொண்டால் இப்படி வந்தான்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன். எப்படி வந்தாலும் இந்த விஷயம் எஃப்ஆரை பொறுத்த மாட்டில எல்லாமே ஒன்றுதான். எந்த பரீட்சையாக இருந்தாலும் ஒன்றுதான். கேள்வியில பெற்றன்கள் மாறலாம். சில வேளையில இந்த வருஷம் மத்திய அரசாங்கம் கேள்வி பேப்பர் அமைப்பை மாற்றிச்சுது, மாகாணம் மாற்றி கொண்டார் என்பதற்காக அந்த வடிவத்தை மாற்றி இருக்கு. விஷயம் அதுதான். எனவே எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ள பாருங்க, குறைஞ்ச 4 தெரிஞ்சு கொள்ள பாருங்க. ஓகே, சில கேள்வி கேட்க தோன்றும், ஆனா வெட்கம் தடுக்கும். எனவே அப்படியான ஆட்கள் கேட்கணும். கேள்வி பிழையாயிட்டால் அப்படி அபிப்பிராயம் எல்லாம் சிலருக்கு மனசு கேடும். அப்படி இருக்கப்படாது. அப்படி இருக்காக நான் முதல் என்ற நம்பரை உங்களுக்கு சொன்னேன்னா அந்த நம்பருக்கு நீங்க உங்களோட டெக்ஸ்ட் பதிவாக அல்லது வாய்ஸ் மெசேஜாக நீங்க அனுப்பி கொள்ளலாம். அதுக்கான விடைகள் நான் வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு அனுப்பி கொள்ளலாம். மற்ற வகுப்பு நாளை இடம்பெறும். இனி தொடராக நாங்க இந்த மொடியூலையும் 2வது மொடியூலையும் நாங்க பார்ப்போம். சில வேளைகள்ல இந்த 3 நாட்களுக்குள் முடிக்க முடியாமல் போனால் எக்ஸ்ட்ராவாக நான் இன்னொரு நாளை போட்டு உங்களுக்கு அதை முடித்துக் கொள்ளும். அது வரைக்கும் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், சந்திப்போம்.